ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் க்ரீன் கிராம்ஸ் பச்சைப்பயிறு கடையல் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது தோசை, ஆப்பம், சாதத்து கூடவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுங்க. நான் நைட்டே எடுத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. நான் நைட்டே ஊற வச்சதுனால நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். நம்ம உடனே ஊற வைக்காமையும் இது செய்ய முடியுங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 5-6 போல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு நம்ம மிளகாய் மட்டும்தான் அதில் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 8 விசில் விட்டுக்கலாங்க. 8 விசில் விட்டோன்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் கரண்டியில் கூட கடைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வந்து நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சதுனால நல்லா ஈஸியாக கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் இதில் சேர்த்துருவோம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாதத்துக்கூடவும் நீங்கள் பசஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.